என்னங்கய்யா கவர்னர் முதலமைச்சரை கூப்பிட்டு விளக்கம் கேட்க போறாராமே, அதுவும் குறிப்பா எம்எல்ஏ பேரம்னா திடீர்னு வீடியோ வருதுங்கிறாய்ங்க, ஆடியோ வருதுங்கிறாய்ங்க. எ எவ்வளோ வச்சிருக்காய்ங்க, ரேட் வேற ஏறிக்கிட்டே போகுது. ஏறத்தாழ 15ல ஆரம்பிச்சு 35 50 கோடி வரைக்கும் போயிருச்சு. யார் யார் மேல குற்றச்சாட்டு பாலிமர்லாம் வைக்கிறாங்கிறது நேற்று தம்ப்நெயில்ல 100 கோடின்னு போட்டாங்க. 100 வரைக்கும் போயிருச்சா? மார்க்கெட் ரேட்டை ஏத்தி விடுறாங்கன்னு நினைக்கிறேங்க. என்னைய கேட்டா எல்லாரும் சேர்ந்து என்னது 50 கோடிலாம் பத்தாதேடாங்கிற மாதிரி ரேட்டை ஏத்துறாங்களாங்கிறதும் நம்ம இவ்வளவு எம்எல்ஏக்களோட சீக்கிரம். ரேஞ்சே வேற. ஆமா, நீங்க அதுவும் குறிப்பா தொங்கு சட்டமன்றம் வந்தால் அதோட இம்பாக்ட் என்னங்கிறத தமிழ்நாடே இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. மண்டேலா படத்துல கடைசியா ஒரே ஒரு ஓட்டு யோகி பாபுக்கு இருக்கும். ம். இந்த ஒரு ஓட்டு யாருக்கு போடுறாங்கிறதுல தான் யார் அந்த ஊர்ல பிரசிடென்ட் ஆக முடியும்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி கதையா இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏனாலே பயங்கர வேல்யூவான ஒரு பொசிஷன் ஆயிடுச்சு. அது ஏதோ ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தாங்கன்னா கூட அவங்க வந்து இன்னைக்கு நாங்கள் தான் கிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ என்ன மேட்ருனா, இந்த குதிரை பேரம் தொடர்பாக ஆளுநர்கிட்ட புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே நாள்ல 2 பேரும் போனதால 2 பேருக்கும் ஏதோ இந்த கூட்டணி தொடர்பான்னு நாங்க சந்தேகப்படுறோங்கிற அளவுக்கு சிபிஎம் ஐயா சண்முகம் பேசுற அளவுக்குலாம் இருந்தது. இருவரும் ஒரே நாளில் சந்தித்தது. ஆனா ஆக்சுவலா 3 பேர் சந்திச்சாங்க. ஆனா அதுல 3வது ஆளு குதிரை பேரத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி அதுக்கு தெரியல. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அவரு. நான் திமுக ஐநா அதிமுக வந்து ஆக்சுவலா பாதிக்கப்பட்ட கட்சி. ம். அவங்க வந்து அவங்க தான் ஆக்சுவலா இதை வந்து இன்னும் சீரியஸா எடுத்துட்டு போக வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்டி வந்து அவங்க தான். ஏன்னா அவங்க எம்எல்ஏ தான் ராஜினாமா பண்ணி போறாங்க. திமுக வந்து எதிர்க்கட்சியாக அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் குறிப்பாக திமுக கொடுத்த கம்ப்ளைண்ட்ல வந்து அவங்க திமுக எம்எல்ஏக்களையும் குதிரை பேரம் பண்ற அட்டெம்ப்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்கிறார். அநேகமா வைகோ பின்ட்ரைவா அப்படிங்கிறது தனி கணக்கு. வைகோவுடைய வீடியோ ஒன்று, ம். குதிரை பேரம் வந்து விஜய் என்கிட்ட பேசினார் ராஜினாமா பண்ண சொல்லி அப்படின்னு வைகோ கொடுத்த வாக்குமூலம். ரெண்டாவது வந்து வேப்பனஹள்ளி எம்எல்ஏ சீனிவாசன் அவர்கிட்டையும் நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆஸ்டின், நாகர்கோயில் எம்எல்ஏ கரெக்ட், நாகர்கோயில் எம்எல்ஏ ஆஸ்டின், காந்தி எதிர்த்து ஜெயிச்சாப்ல இவங்க 2 எம்எல்ஏக்களையுமே வந்து அவங்க வந்து பேரம் பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 கோடி வரை பேரம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. எனக்கு சொன்னீங்கன்னா கன்னியாகுமரியில தாவேக்கா ஜெயிக்கல, இருக்கிறதெல்லாம் காங்கிரஸ், ஒன்னே ஒண்ணு அதிமுக தலைவாய் சுந்தரம். சரி ரைட்டு, தாவேக்கா தரப்புன்னு வச்சுக்கலாம். காங்கிரஸ் அப்புறம் நாங்க யார் யாரெல்லாம் போய் பேசுனாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நாங்க வந்து ரெக்கார்டா கொடுத்துருக்கோம். அவர் ஆசினியும் கூட கூப்பிட்டு போயிருந்தாங்க, சாட்சி சொல்றது இவர்கிட்ட தான் பேசினாங்க அப்படின்னு அவர் அந்த குரூப் போட்டோல இருந்தாரு. இது இல்லாம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு என்ன தாவேக்கால சேர சொல்லி மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் சேர்த்திருக்காரு. அதனாலதான் இந்த பக்கம் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணி அவருக்கு வேண்டப்பட்டவர் பேசினாருன்னு நேத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அதிமுக தரப்புல இருந்து ஏற்கனவே 6 பேர் போயிருக்கிறாங்க. இதுல ஓஎஸ் மணியன் அவரை வந்து விஜயபாஸ்கர் ஃபோன் போட்டு நீங்க ரிசைன்மெண்ட் வந்துட்டீங்கன்னா நமக்கு என்ன ஒன்னா வாங்கி கொடுக்கலாம், அமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொன்னதாக அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாமே புகார்ல இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு 6, வைகோ ஒரு 2 8, இந்த பக்கம் ஒரு 2 10 11 எம்எல்ஏக்கள் மீதான குதிரை பேர புகாராக இது மாறி இருக்கு. சீரியஸா சொல்லுவாங்க, நாங்க தான் 9 பேரை கைதே பண்ணிட்டோமே, நீங்க புகார் தானே கொடுத்தீங்க, அதுவும் ஆளுநர்கிட்ட தானே கொடுத்தீங்க, அதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு இப்ப அவங்க கேட்பாங்க. இந்த கைதை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் இப்ப இந்த சைடு 11 கொடுத்துருக்காங்களா, நாங்க மட்டும் என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 2 புகார், அதுல ஒண்ணுதான் புகார் ஆயிருக்கு. இன்னொருத்தர் வந்து பிரஸ்ல மட்டும் ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. அவர் ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்துக்காக தான் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அந்த வழக்கு அதனுடைய நிலை அது குறித்து ஸ்ரீவைகுண்டம் என்கிற பெயரையே இவங்க சட்டமன்றத்தில் உச்சரிச்சாங்களா நமக்கு தெரியல. அது திரும்ப திரும்ப கேட்கப்பட்டது. ஆளுங்கட்சி தரப்புல நாங்கள் விசாரிப்போம், தவறு நடந்துருந்தா யாரா இருந்தாலும் விட மாட்டோம்னு ஒரு வார்த்தையை சொன்னா முடிஞ்சு போச்சு. அதை கூட அவங்க சொன்னாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மேபி அதுக்கு தாவேக்கான்கிற கட்சி ஒரு நிலைப்பாட்டையாச்சும் எடுக்கணும் இல்லையா? அது இதுவும் கடந்த காலத்துல இந்த கேடி ராகவன் வீடியோ வந்தப்போ ஒரு குழு எல்லாம் வச்சாங்க பாஜக. தன் மேல விழுந்த கரையை துடைப்பதற்காக இப்படி ஒரு நடவடிக்கையில இறங்கி இருக்கிறாரா, ஆடியோ ரிலீஸ் பண்ற நடவடிக்கையில, அப்படியான விமர்சனத்தையும் ஒரு தரப்புல வைக்கிறாங்க. ஏன்னா நீங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஆடியோல பேசினவர் வாய்ஸ்க்கு சொந்தக்காரர் அவர் தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க ஊத்தங்கர இளையராஜா ஒரு புகாரை ப்ராப்பரா போலீஸ்ல கொடுத்துருக்காரு, இவர் வந்துட்டு பிரஸ்ல வச்சு ஆடியோ ரிலீஸ் பண்றாரு. ஆக்சுவலா என்ன சொல்றாங்க, அவர் இப்படி ரிலீஸ் பண்ணது முதலமைச்சர் தரப்பு கட்சி மேலிடத்துக்கே தெரியாது, ஒரு வேகத்துல ரிலீஸ் பண்ணப்பட்ட பிறகு எவ்வளவு முக்கியமான விஷயத்தை சொல்லாம நீங்களா பண்ணிருக்கீங்களே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, கொடுத்துருந்தா அதனுடைய ஆப்டிக்ஸ் முதலமைச்சர் லெவல்ல அதை ரிலீஸ் பண்ணாலும் உண்மையா இருந்தாதான் நான் சொல்லியிருப்பேனே அப்படின்னு இருப்பாரு. அவர் சொன்னாராங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம்.
இப்போ இப்படி ஆன பிறகு அவங்க தரப்பில் அப்செட் ஆகிட்டாங்க. அதனால தான் அவர் அதுக்கு பிறகு வேறு யாருக்கும் ஃபோனோவோ இல்லை பேட்டியோ இல்லை மற்ற எதுவும் தனியாக ரீச் அவுட் பண்ணவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற செய்தியும் ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது அதுவும் ஏரல் வந்து அவர் தொகுதிக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். அவரை எதிர்த்து திமுக அதிமுக ஒன்றா போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் நியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கவர்னர் கேரளாவில் ஏதோ லாட்ரி விற்பனையில் இருந்தவருங்கிறது கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க. அதையும் ஒரு குற்றச்சாட்டு இறந்தால் அது ஒரு அவர் சர்ச்சையில் சிக்கினதுலேருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் அவர் இருந்தார், அவருக்கு முக்கிய பங்கு இருந்ததுங்கிறதெல்லாம் அது லாட்ரியோட போய் அது கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குற்றச்சாட்டு இருக்கட்டும், என்ன நீங்கள் தாவேக்கால மேலே குற்றச்சாட்டு கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடுறதே இங்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். முதல்ல தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் குதிரை பேரம் குற்றச்சாட்டு கொடுத்தவர் டிடிவி தினகரன் கவர்னர் மாளிகையிலேருந்து அப்படியே போய் நடுராத்திரி ஒரு 12:30 மணிக்கு கிண்டி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்தாரு. ஸோ அதையும் சேர்த்தா 3 புகார். இதில் என்னன்னா அதில் வீடியோவே இருக்கு. இப்போ இதில் இவர் சிக்கியிருக்காரு இல்லை, வீடியோவே அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ஆதாரம் தேடி போய் கொடுக்காதீங்க, கார்ல வச்சு கையெழுத்து போட்டது யாரு அப்படின்னு. இப்போ அவர் இதுல ஒரு விஷயம் இருக்கு, நீங்க பிறல் சாட்சியாக மாறுறாரு அப்படின்னா, இப்ப வைகோ அவர்கள் முந்தின நாள் சொன்னாரு, என்கிட்ட கேட்டார் நான் பேசுறேன், அடுத்த நாள் மாறிட்டார். பிறல் சாட்சி நம்ப முடியாதுன்னு நீங்க கோர்ட்ல சொல்லிக்கலாம். ஆனா இது வந்து இதுல கேஸ் விஜய் அவர்கள் மேல போட முடியாது, வைகோ மேல போடலாம். வைகோ மேல எப்படி போடலாம்னா, குதிரை பரத்துல இல்ல செக்ஷன் படி ஒரு எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய தூண்டுதல் என்பது குற்றம். அதனாலதான் சபாநாயகர்கிட்ட எப்பி யார் ராஜினாமா கொடுத்தாலும் வாலண்டரிலி கொடுக்கப்பட்ட ராஜினாமா வாங்குறத அவர் வந்து ஆராயணுங்கிறது சபாநாயகருக்கான சட்டக்கடமை. கைப்பட கையாலே எழுதி எடுத்துன்னு பிரிண்டா கொண்டு வந்தா கூட நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். அப்படி இசைக்கு சுப்பையாக்கு அதான் சொன்னாங்க, அவர் கொண்டு போனது நிப்பாட்டிட்டு. ஏன்னா அவர் அப்போ கோர்ட்டுக்கு இது கேஸ் ஆகுதுன்னா அவர் சொல்லுவாரு, நீங்க பாருங்க வெறும் கையெழுத்துனா மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம், இந்த கடிதத்தை இந்த ஒரு பக்கம் ஃபுல்லா எழுத வரைக்கும் அவருக்கு டைம் இருந்தது, அவர் வேணான்னா அதை திரும்ப தூக்கி போட்டிருக்கலாம். ஆனா அவரே ஒவ்வொரு வார்த்தையா சிந்திச்சு எழுதியிருக்காருன்னா அது வந்ததா தான் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்களா விரும்புதா ராஜினாமா பண்றீங்களான்னு. அவர் மண்டே ஆட்டினாரு, சரி கரெக்டா உண்மையெல்லாம் போல இருக்கு நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சபாநாயகர் அவரை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு அது சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியான இது இருக்கு. அப்போ வாலண்டரி ரெசிக்னேஷன் ஒரு எம்எல்ஏவை பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி நீங்க எப்படி மேனிப்புலேட் பண்ணாலும், அது மிரட்டினாலும் குற்றம் தான், அன்பா பேசி கேட்டாலும் குற்றம் தான், எமோஷனல் மேனிப்புலேஷன் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் குற்றம் தான். அவங்களா விரும்பி மனமொத்து வாலண்டரியா கொடுக்காதது குற்றம்னா, இதுல வைகோ விஷயத்துல என்னன்னா, அவங்க 2 பேரும் நாங்க ராஜினாமா செய்ய மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க இப்ப திமுக அணியில இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒருவேளை அவங்க வந்து வைகோ சொன்னதுக்கு சாட்சியாக அவர்கள் மாறினாங்க அப்படின்னா அது இன்னும் அந்த வழக்கு தீவிரமடையும். இப்போ அடிப்படையில் காமராஜ் எங்கே சிக்கும்னா, அதில் டெக்னிக்கலாக நம்ம பேசும்போது என்ன முடிவெடுப்பது அப்படிங்கிறது கொறடா சொல்லணும். அது ஒரே ஆள் தான், அவரே தான் சட்டமன்ற குழு தலைவர், துணைத் தலைவர், கொறடா பொருளாளர் எல்லாம் அவர் தான் வச்சுக்கோங்களேன். பட் இந்த தலைவராக நியமித்தல் இந்த பொறுப்பெல்லாம் யார்கிட்ட இருக்கு, அல்லது நிலைப்பாடு யார்கிட்ட இருக்குன்னா கட்சிகிட்ட இருக்கு. சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் படி அந்த முடிவை கட்சி எடுக்கணும், கட்சி விப்பு மூலமா சொல்லணும். கட்சி கொறடா தான், கட்சிக்கு தான் இந்த கொறடா நியமனத்திலிருந்து முடிவெடுத்து பாஸ் ஆன் பண்ண வேண்டிய வரைக்கும் கட்சிக்கானதாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இந்த அரசை எதிர்த்து ஓட்டு போடணும்னு சொன்னதை எதிர்த்து நீங்க போய் உள்ள ஆதரிச்ச ஓட்டை போடுறீங்கன்னா, இந்த டிஃபெக்ஷன் என்பது அந்த இடத்துல பேரமாக காருக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய அவுட்லைன். இதில் வேறு விதமான சட்ட சிக்கல்லாம் வச்சு பேசிக்கிட்டோன்னா, கடந்த காலத்தில் பணத்தை பேங்க்கில் அனுப்புனதே ரசீதாக இருந்தோம். நரசிம்மராவ் அந்த சிபுசோரன் கேஸில் இது வருது, நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது, நீங்கள் வாக்களிக்காமல் வாக் அவுட் பண்ணுங்கன்னு 3 எம்எல்ஏக்கள் அன்றைக்கி இருந்தவங்களுக்கும் பணம் கொடுக்குறாங்க, 3 எம்பிக்களுக்கும். சிபுசோரனும் அதில் பின்னாடி கைதாகிறாரு. பிரதமராக இருந்து பதவி காலம் முடிஞ்சது, நரசிம்மராவையும் கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் ஜாமீன்ல விட்டுட்டாங்க. கோர்ட் அப்ப வினோதமா ஒரு விஷயம் சொல்லிச்சு, அந்த தீர்ப்பு ஏறத்தாழ 5 நீதிபதிகள் அமர்வு நினைக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, பணத்தை வாங்கிட்டு போட்டாங்க, ஏன்னா பேங்க்ல பணம் கிரெடிட் ஆனதுக்கான ரசீது இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை, டிரான்சாக்ஷன்லேயே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இந்த வாக்களிப்பது என்பது எது, பணத்தை வாங்கிட்டு அவங்க ஓட்டு போட்டதுங்கிறது, ஓட்டு போட்டது நடந்த இடம் ஃப்ளோர், ஓட்டு போடாமல் வெளிநடப்புங்கிற முடிவு நிகழ்த்தப்பட்ட இடம் ஃப்ளோர் ஆஃப் த பார்லிமெண்ட்டு. பார்லிமெண்ட்டுக்குள்ள அவங்க செய்யக்கூடியதற்கு கேஸ் போட முடியாதுன்னு ஒரு வினோத விளக்கம் கொடுத்தாங்க. கொடுத்த 5 நீதிபதிகள் அமர்வு இவங்க செஞ்சது குற்றம் தான், இவங்க குற்றவாளிகள் தான், தண்டனை கிடையாது, போயிட்டாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க, இம்யூனிட்டி இருக்குன்னு. அது அதுக்கப்புறம் வேற இது இல்லாமல் 1998 அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. 2024 7 நீதிபதிகள் அமர்வு உட்காந்து அதை எடுத்து அந்த தீர்ப்பை ரிவர்ஸ் பண்ணுறாங்க.
பணம் வாங்குறேன்னா நீ சாதாரண ஒரு அரசு ஊழியர் கடைநிலை ஊழியர் வாங்கினாலே பிடிச்சி உள்ள போடுறோம். நீ எம்எல்ஏ எம்பியா இருந்துட்டு காசை வாங்குவோன்னா அது குற்றம், வழக்கு போட முடியும், அவங்க கரப்ட் தான் அப்புறம் தீர்ப்பை மாற்றினாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிஃபெக்ஷன் உள்ள நடந்தாலும் வெளில நடந்தாலும் இந்த இடத்துல நீங்க பார்ட்டியினுடைய ஸ்டாண்ட்ல இருந்து விலகுறீங்க அப்படின்னா அது டிஃபெக்ஷன் தான். காமராஜ் டிஃபெக்ட் ஆனார் அப்படின்னா இப்ப காமராஜ் டிஃபெக்ட் ஆனதை டிடிவி கிளைம் பண்ணலாம். அவர் ஏன் பண்ணலைன்னா அவருக்கு எதுன்னா ஒரு 1.5 வருஷமா நானும் போராடி ஒரு 18 எம்எல்ஏக்களை வச்சுட்டு கேஸா போட்டு போனேன். எதுவுமே நிக்கலன்னா அவங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகவும் வழி இருந்தது. 1.5 வருஷமா கேஸ் நடத்தி ஆன செலவை யோசிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் அவங்க வந்து தகுதி நீக்கம் பண்ணது கரெக்டு தான்ட்டாங்க. சபாநாயகர் முடிவு தினபால் அவர்கள் பண்ணது கரெக்டு தான்ட்டாங்க. இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் ஏற்கனவே 1.5 வருஷமா அங்கே இது நடத்தலை, தேர்தல் நடத்தலை. செந்தில் பாலாஜி திமுக போய் சேர்ந்துட்டாரு. கேப்பு கிடைச்சா அவங்க எல்லாம் பிச்சு பிடிங்கி திரும்ப அதிமுக போலாமான்னு பார்த்தாங்க. இருந்த எல்லாருமே ஒவ்வொரு மூலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போச்சு. கடைசி வரைக்கும் ஒரு வெற்றிவேல் அவர்கள் இருந்தார். அவர் வெற்றிவேல் அந்த 18 இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்பாக ஒரு முன்னாள் எம்எல்ஏ. ஸோ அப்போ இப்படியான விஷயங்கள் இருந்தபோது அதனால் அவர் கைவிட்டார். இப்போ அவர் என்ன யோசிப்பார், இந்த ஒரு எம்எல்ஏ நான் போராடி திரும்ப அவன் பண்ணது தப்புனாலும் அவன் என் கூட இருக்க மாட்டானே, அவன் தான் பிச்சுக்கிட்டு போயிட்டானே, அவனை நான் கட்டுப்படுத்தி என்ன பண்ணுறது, அவர் மனவெறுத்து போய் தான் போடானுங்க, நீங்கள் எங்கிட்டாவது போங்கப்பா அப்படின்ற மாதிரி விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். போங்கயா அவங்களே ஆளுநர்கிட்ட புகாராக கையில் இருக்குது. வீடியோவை அவங்களா ரிலீஸ் பண்ணதெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசியல் காணாது. இப்போ அவர் 167ல என்ன பண்ணுறாரு, ஆளுநர் ஒரு முடிவெடுக்க போகிறார் அப்படின்னு செய்திகள் வருது. அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகுதான் அவர் இந்த மனமாற்றம், இந்த புதிய விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாங்க. இவர் முடிவுங்கிறத தாண்டி அவர் கூப்பிட்டு விளக்கம் கேட்கலாம். பெரும்பாலும் ஆர்டிகல் 167 கான்ஸ்டியூஷன்ல ஆளுநருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குது. முதலமைச்சரை கூப்பிட்டு கேள்வி கேட்கிற அதிகாரம். இந்த விவகாரத்துல என்ன நடந்தது, இதுல முதலமைச்சரோட நிக்காமல் இது ஃப்ளோருக்குள்ள நடந்ததுனால மேபி சபாநாயகரையும் சட்டப்பேரவை செயலாளரையும் கூட இணைச்சு அவர் போட்டு கேட்பதற்கும் வழி இருக்கு. என்னன்னா அவரால் அது ஒரு என்கொயரி அப்படிங்கிற இடத்த வைக்கலாம், அல்லது எக்ஸ்பிளனேஷன் சிக்கிங்கிற இடத்துக்கு தான் போகும். ஏன்னா ஆளுநரையும் உள்ளடக்கியது தான் சட்டமன்றம். அவர் நாமினல் ஹெட், அவருக்கான பவர்ஸ் இதுனாலும் ஆக்சுவலாக இந்த புகார் எல்லாம் ஆளுநருக்கு எப்போ அந்த ப்ரெராகேட்டிவ் ஓரளவுக்கு அந்த கிரே ஏரியா கூடுதலாக இருந்திருக்கும்னா முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பாக இந்த குற்றச்சாட்டுகள் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 167ல எய்ட் அண்ட் அட்வைஸ்க்கு வழி இல்லாததுனால அவர் ப்ரெராகேட்டிவாக பண்ணுறத பண்ணியிருக்க முடியும். இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கவர்மெண்ட் வந்துருச்சு, இது குற்றச்சாட்டு, இதில் இதை அவர் கேட்பாருன்னு நம்ம எப்படி யோசிச்சோம்னா, இந்த 3 நாளைக்கு முன்னாடி அவங்களாம் போய் சந்திச்சாங்கல்ல, அந்த ஒரே நாளில் அடுத்தடுத்து சந்திப்புன்னு கழிந்த பிறகு வழக்கமாக அப்படி யாராவது சந்திக்கிறாங்கன்னா ஆளுநர் மாளிகையில் R.N. ரவி இருந்த போதும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க போதும் அவங்க அந்த செய்தியை ரிலீஸ் பண்ணிட்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுகவின் சார்பில் இன்னார் சந்தித்தார்கள், அதிமுகவின் சார்பில் இவர்கள் எல்லாம் சந்தித்தார்கள் அப்படின்னு போடுவாங்க. அவ்வளவுதான். பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னிறுத்தி இவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். வந்தவங்க யாரும் என்ன கட்சி. ஆனா இந்த முறை இவங்க என்னென்னலாம் குற்றச்சாட்டு வச்சாங்கிறத ஆளுநர் மாளிகை லிஸ்ட் பண்ணி அந்த ட்வீட்ல போடுது. அல்லெஜ்டுன்னு ஃப்ரண்ட்ல சேர்த்துட்டு அல்லெஜ்டு ஹார்ஸ் ட்ரேடிங், குதிரை பரப்பு சாட்டு தொடர்பாக எந்த விதமான அதிகாரமும் இல்லாதவர்கள் கேபினெட் மீட்டிங்கில் 3ஆம் நபர்கள் கலந்து கொள்வது தொடர்பாக, அடுத்தது இதே போல இன்னொரு இஷ்யூவும் சேர்த்திருந்தாங்க. இதெல்லாம் உள்ள கொண்டு வந்து அப்படின்னு ஆளுநர் சொல்வது என்பதும், அதுக்கு பிறகு இந்த வைகையை சுத்தப்படுத்துவேன், நீங்க ஏன்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா நீங்க என்ன செல்லா வச்சிருக்கிறீங்க, ராஜ்பவன்ல என்ன தலைமைச் செயலகத்தில் எத்தனை டிபார்ட்மெண்ட் பிரிச்சிருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட் எத்தனை பேர் அனுப்பி சரி பண்ணுவீங்க ஆளுநர் மாளிகை. அதுல மாளிகையில வந்த முதல்ல உள்ள விடுவாங்க. வைகையை கிளீன் பண்றதுக்கு எத்தனை பேர் அனுப்புறது ஆளுநர் மாளிகையில், எவ்வளவு பேர் இருக்கீங்க முதல்ல அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதை ஏதாவது ஏஜென்சிக்கு கான்ட்ராக்ட் விட்டு விட்டுறாதீங்க. நீங்க ஆளுநர் மாளிகைக்கு ஃபண்டே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒதுக்குனாதான் உண்டு. இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது அவர் இதெல்லாம் பேசுறது தாவேக்காவை பொலிட்டிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணங்கிறது புரியும் போது அமித்ஷா அவர்கள் சந்திப்புக்கு பிறகுதான் இந்த டிரான்சிஷன் ஃபுல்லாவே நடக்குது. என்ன பிரச்சனைனா அமித்ஷா சந்திப்புக்கு பிறகுதான் இப்படி பண்றாருன்னு மாணிக்கம் தாகூர் சொல்லிட்டார், சு வெங்கடேசன் சொல்லிட்டார், இப்படி பல கூட்டணி கட்சி தலைவர் விசிகால சொல்லிட்டாங்க, வன்னியரசு போன்றவர்கள். தாவேக்கா தரப்புல மட்டும் எதுவுமே சொல்லல. ஏன்னா அவர் முதலமைச்சருங்கிறத நேம் பண்ணிட்டாரு. நீங்க கொடுக்கிற விஷயங்களை நான் புதிய முதலமைச்சரிடம் அதை கொடுத்து அதை தீர்க்க சொல்லி நடவடிக்கை எடுப்பேன். நிர்மல்குமார் அவரை ஆய்வு பண்ண போறவா நாங்களே இறங்கி சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர்லாம் வச்சு கூட்டம் போட்டப்ப நிர்மல்குமார் விட்ட ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கிறதுலே அல்டிமேட்டு. இதற்கு மேல் நீங்கள் ஆய்வு நடத்துகிறோம் என்று ஏதாவது செய்தால் நாங்கள் வன்மையாக கண்டிப்போம் என்று எச்சரிக்கிறோம்.
அப்ப இது வரைக்கும் கண்டிக்கல. இனிமேல் கண்டிப்போம் என கண்டிப்போங்கிறத எச்சரிக்கையோட சொன்னதை இப்பதான் நான் முதல் முறையா பாக்குறேன். அரசியல் வரலாற்றில் முதல் முறையா, எல்லாமே முதல் முறையா தான் நடக்குது. மிக நிச்சயமாக ஒரு ஒரு புதிய அரசியல் பண்பாட்டை தொடக்கி வைத்திருக்கிற தாவேகாவுக்கு வாழ்த்துக்கள். கவர்னர் கூப்பிடுவாரு, அவங்க ஒரு பதில் அளிப்பாங்க. அது அதுல ஒரு இன்னும் முக்கியமான விஷயம், நம்ம சண்முகம் மாதிரியான தலைவர்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒரே நாள்ல போய் வைக்கிறாங்க. ம். ஆளுநரே வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க என்ன ஆளுநர்கிட்ட போய் கேக்குறீங்க ம். அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ம். அந்த விளக்கம் என்னன்னா, அதுவும் இந்த விஷயத்துல ஒரு முக்கியமானது. நாங்க ஆளுநர் நடவடிக்கை எடுப்பார், ஆளுநரே நீங்க இவருக்கு ஆட்சியை கலைச்சு விடுங்கன்னு சொல்றதுக்காகலாம் இந்த இதை கொடுக்கல. ம். ஆளுநர்கிட்ட இப்படி எல்லாம் நடக்குது, நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு நாங்க மனு கொடுக்குறோம். ம். ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா, எங்களுக்கு சட்டப்பூர்வமான வழிமுறையில் இது ஒரு வழி. ம். ஏன்னா நாங்கள் நீதிமன்றத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா, ம். இப்போ இந்த இதில் சொன்னாங்கல்ல, நீங்கள் போய் கமிட்டியை போய் பார்த்துட்டு வந்துருக்கணும்னு விஜய் கேஸ்ல உச்சநீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்தில் இந்த கரூர் சம்பந்தமான வழக்கில் போய் கமிட்டியை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான். அது மாதிரி நீங்கள் முதலமைச்சருக்கு மேலே ஆளுநர் இருக்கிறாருல, அவர்கிட்ட புகார் கொடுத்தீங்களான்னு கேட்டு எங்களை திருப்பி அனுப்ப வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்கள் முதல்ல ஆளுநர்கிட்ட இந்த புகாரை கொடுக்குறோம். அவர் நடவடிக்கை எடுப்பாரு, எடுக்காம போவாரு, எடுப்பாருன்னு நம்புறோம். எடுக்கலைன்னா நாங்க உச்சநீதிமன்றத்துல போய் என்ன பிரேயர் போடலாம்னா, கவர்னருக்கு அதுல அதை பரிசீலிக்க உத்தரவிடுங்கள்னு கேட்கலாம். இதே மாதிரி தான் இந்த கேபினெட்ல 2 பேர் போறாங்கிற இது விஷயம் வரும்போது முதல்ல எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்ப நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, டிஜிபிக்கு எஃப்ஐஆர் போட உத்தரவிடுங்கள்னு கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கெல்லாம் போவதற்கு முன்பாக கொஞ்சம் கூடுதல் ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம், பதிவு பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு வகையில். ஆனால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரத்தில், குதிரை பேர விவகாரத்தில் போக போகிறோம் அப்படிங்கிறது தான் ஹிண்டாக டிஎம்கே தரப்புல கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே தரப்பு போட்ட வழக்கு 17ஆம் தேதி விசாரணை. இந்த குதிரை பேர வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முக்கிய வழக்காக மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் தீர்ப்பு 5 ஆண்டுகளுக்குள் வரலாம். மேபி அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கான ஒரு முன்னுதாரணத்தை செட் பண்ற தீர்ப்பாக கூட இருக்கலாம், பார்க்கலாம். பொறுத்து